பசித்தால் புசித்து, வியர்த்தால் குளித்து, நிழல் கண்டால் ஒதுங்கி, நீர் கண்டால் அருந்தி, காற்றை சுவாசித்து, கந்த மூலங்களை உண்டு காட்டிலே தவம் இருப்பதை நான் தவம் என்று சொல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இப்பொழுது சொல்கிறேன், இன்னும் எத்தனை உயரத்துக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாலும், அறிவியல் அடுத்த கோள்களில் குடியேறுவதற்கு நமக்கு மனைப்பட்டா போட்டாலும், விஞ்ஞானத்தால் விளங்கிக் கொள்ள முடியாத புதிராக இருப்பது இந்த உடல்தான் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. காரணம், நம்முடைய இரத்த நாளங்களை ஒன்றாக தொடுத்தால் 1,00,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குமாம். பூமத்திய ரேகையை 4 முறை சுற்றி வருகிற ஒரு அதிசயமான ஒரு சிறப்பு இந்த உடலுக்கு இருக்கிறது. அது மட்டும் கேட்டால் வியந்து போவீர்கள். நம் உடல் இயங்குவதற்கு ஒரு சிறுநீரகம் போதுமானது. ஆனால் இயற்கை 2 சிறுநீரகங்களை கொடுத்து நம்மை செல்வந்தர்களாக பாதுகாக்கிறது என்றால், இயற்கை நம் மீது எவ்வளவு கருணை வைத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதைவிட ஒரு ஆச்சரியம், நம் சிறுநீரகத்தில் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஃபில்டர் இருக்க, ஒரு சிறுநீரகத்தில் 10 லட்சம் வடிகட்டிகளை வைத்திருக்கிறது இயற்கை என்றால், இயற்கை கும்பிடத்தான் வேண்டும். இந்த உடலை மதிப்பதும் இந்த உயிரை மதிப்பதும் தவம் என்று நான் சொல்கிறேன். நடுவர் அவர்களே, ஒருத்தன் தன்னுடைய குரு கிட்ட கேட்கிறான், நான் மனதை அடக்கணும், உள்ள இருந்து அடக்கவா வெளியிருந்து அடக்கவான்னா? அந்த குரு சொன்னாரு, உள் இருந்தால் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே சுத்தி கொண்டிருந்தால் அடக்கவே முடியாது. ஒன்று அடக்கு, இல்லையேல் அடங்கிப்போ, இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு திரியாதேனார். இதுதான் தவம் என்பது. இந்த உடலை மதிப்பதுதான் ஆகச்சிறந்த தவம் என்று நான் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுங்க சரியா டெய்லி 11 மணிக்கு ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாங்க சார். சரி 11 மணிக்கு. ஆச்சரியம் என்னன்னா, செத்துறாங்கிறது ஆச்சரியம், கரெக்டா 11 மணிக்கு டிக்கெட் வாங்கினா சார். இருக்கிற எல்லா டாக்டரும் ஒரு நாள் என்னன்னு பார்த்துருவோம்டா அப்படின்னு இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அன்னைக்கு அங்கே வந்துட்டாங்க. கரெக்டா டைம் 10:55, 56, 57. அவங்களுக்கு திக்குன்னு 59 ஆவறதுக்குள்ள இவங்க யாரேன்னு டிக்கெட் வாங்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கரெக்டா 11 ஆச்சு சார். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாங்க. எல்லா டாக்டர்ஸும் ஸ்டெத்தாஸ்கோப் எல்லா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை. 11 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த அறைய கூட்டுற அம்மா வந்துச்சுங்க சார். அந்த ரூம்ல இருக்கிற ஆக்சிஜன் வென்டிலேட்டர் இருக்குல்ல, அந்த பிளக்கை பிடுங்கிட்டு அந்த அம்மா செல்போன் சார்ஜரை சொருவிட்டு அது கடமையே கண்ணாக கூட்டி பெருக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் சார் இத்தனை வருஷமா 11 மணிக்கு அங்க நடந்திருக்கு. நான் சொல்றேன், எப்ப பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியை புடுங்குறோமோ அப்ப டிக்கெட் வாங்கிடுவோம். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பைத்தான் நான் தவம் என்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு செய்தி, மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர், வாயை திற என்பீர்கள், வயிறே தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காளி போல நாக்கை நீட்டுவோம். முதுகு திருப்பி மூச்சு இழு என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாகவே சுவாசிப்போம். பயப்படாதீர்கள் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள், வாசிக்கவே முடியாத மொழியில் வாய்க்குள் நுழையாத வார்த்தையை கிறுக்கி காகிதம் கிழிப்பீர். பயப்படாதீர்கள் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள், போதாது டாக்டர், இது எங்களுக்கு போதாது. நோயாளி ஒரு பாமரன், சொல்லிக் கொடுங்கள். நோயாளி ஒரு மாணவன், கற்றுக் கொடுங்கள். வாயில் மூச்சு வாங்காதே, காற்றை வடிகட்டும் வசதி வாயில் இல்லை, மூக்கில்தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள் டாக்டர். மூச்சு வாங்குவதில் கூட ஒரு சூத்திரம் உண்டு. சுவாசிக்கும் சுத்தக்காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். ஆனால் உள்வாங்குகிற ஒவ்வொரு மூச்சும் நுரையீரலின் தலை கூட தொடவில்லையே. சாராயம் என்கிற திரவ நெருப்பு கல்லீரலை கருக்கிவிடும். கல்லீரல் என்பது கழுதை மாதிரி, பாரம் சுமக்கும், ஆனால் படுத்தால் எழுந்திருக்காது. பயமுறுத்துங்கள் டாக்டர். ஒரு கால் வீக்கமா, உடனே கவனி, யானைக்கால் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இருகால் வீக்கமா, இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம். 50 வயதை தொட்டதும் பசிக்கவில்லையா, மார்பு பகுதியில் கரையாத கட்டியா, வாயில் ஆறாத புண்ணா, சோதிக்க சொல்லுங்கள். நம்மை அறியாமலே புற்றுநோய் நம் உடலில் ஆனா ஆவண்ணா எழுதியிருக்கலாம். நோயாளியிடமிருந்து துக்கத்தை துரத்துங்கள் டாக்டர்.
நோய் என்பது துக்கமில்லை, அந்நிய கசடு வெளியேற உடம்பு நடத்துகிற உள்நாட்டு யுத்தம்தான் நோய் என்று சொல்லுங்கள். சர்க்கரை என்பது நோய் அல்ல, அது உடலின் குறைபாடு என்று சொல்லுங்கள். எரிக்காத கொழுப்பும் செரிக்காத உணவும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர். ஊமை ஜனங்கள், அவர்கள் உள்ளொளி அற்றவர்கள், பிணி வந்து இறந்தாலும் முனி வந்து இறந்ததாய் முனகுவர். நோய் விரட்ட நினைக்காமல் பேய் விரட்ட நினைப்பார்கள். யோகா அது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர் நெருப்பை உருட்டி உருட்டி கொண்டு வந்து நெற்றி பொட்டில் நிறுத்த சொல்லுங்கள் டாக்டர். எப்பொழுதுமே தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. மருந்தையே உணவாக்காதே, உணவையே மருந்தாக்கு. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு சொல்லுங்கள் டாக்டர். விக்காத காய்கள் தான் அமிர்தம் என்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள் டாக்டர். கோணல் இல்லா மனிதன் கூணன் ஆகி போனான், ஏனாம் அவன் டப்பா உணவை சாப்பிட்டது தானாம். விஷப்பாம்பு கடித்தும் ஒருவனுக்கு விஷமேறவில்லையாம், ஏனாம் அவன் உப்பில்லாமலே சாப்பிட்டது தானாம். ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிராம் உப்பு போதும் என்கிறார்கள். ஆனால் உப்பை கொட்டி கொட்டி வளர்க்கிறாயே மனிதா, உடம்பு என்ன செடியா கொடியா? ஒன்று மட்டும் சொல்லுங்கள் டாக்டர், ஒருபோதும் மரணம் மனிதனை தேடி வருவதே இல்லை, மனிதன்தான் மரணத்தை தேடி ஓடுகிறான் என்று சொல்லுங்கள் டாக்டர். எல்லோரிடமும் 2 கேள்வி கேளுங்கள் டாக்டர். மலச்சிக்கல் இல்லாமல் பொழுது விடுகிறதா, மனச்சிக்கல் இல்லாமல் பொழுது முடிகிறதா? இதுதான் சொர்க்க வாழ்வின் சூத்திரம் என்று சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்கள் டாக்டர் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கிராமத்துக்காரங்க என்னை பார்த்தாலே தெரியும், ஐயா வந்து ஆமாங்கிறார், கோவை தனபாலையா கிராமத்துக்காரன். அவனுக்கு டாக்டர்கிட்ட போனான் சார், டாக்டர்கிட்ட போனான், பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்துருச்சுட்டார். எங்காலும் மிரண்டு போயிட்டான். நான் கடுமையா உழைப்பேன் டாக்டர், எனக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னா? உடல் சக்தி மீறி உழைச்சாலும் சுகர் வந்துரும்னார். ஐயோ அப்படின்னா, அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். நல்லா சாப்பிடுவீங்களான்னார். வயிற்றுக்கு வஞ்சகமாக்க மாட்டேங்க, நல்லா சாப்பிடுவேனார். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா, அதுக்காக பட்டினி கிடந்தாலும் சுகர் வந்துருமார். டாக்டர்னா தூங்குவீங்களான்னார். மல்லாந்தடிச்சு தூங்குவேன் டாக்டர், என் குரட்ட சத்தத்தில் எங்கள் தெருவுலேயே ஒருத்தரும் தூங்க முடியாதுண்ணா. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனீங்கனாலும் சுகர் வந்துரும்னார். அப்பனா டாக்டர்னா தூங்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவனால பொறுக்க முடியல, எந்திரிச்சிட்டான். சார் என்ன சொல்றீங்க? சாப்பிட்டா வருங்கிறீங்க, பட்டினி கடந்தா வருங்கிறீங்க, தூங்குனா வருங்கிறீங்க, தூங்கலைனா வருங்கிறீங்க, இப்ப என்னதான் சார் சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் கீழே உட்காந்து அட கடவுளே அப்படின்னா, இந்த மாதிரி கவலைப்பட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் டாக்டரோட கையை பிடிச்சி, டாக்டர் கண்ணீரால உங்க கையை கழுவுறேன், இதெல்லாம் உங்க சிலபஸ்ல இருக்கான்னா. அவர் சொன்னார், எனக்கே 15 வருஷமா சுகர் இருக்குன்ட்டார். நடுவர் அவர்களே, எனவே உடலை மதிப்பதும் உயிரை மதிப்பதும் அதுவே தவம். நீங்கள் உடலை தானம் கொடுக்க நினைத்தாலும் அந்த உடல் நலமாக இருந்தால்தான் தானம் கொடுக்கிற தகுதியை கூட பெறும் என்பதனால் உடலை தவமாக நினையுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு மிக அற்புதமான தலைப்பை வைத்து இந்த மேடையில் சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். நான் வியந்தபடி உட்கார்ந்திருக்கிறேன். செயற்கரிய செயல் தவமா தானமா என்பது கேள்வி. செயற்கரிய செயல் என்றால் செய்துவிடவே முடியாதது எது என்பதுதான். எதை செய்வதில் மக்கள் மிக மிக துன்புறுகிறார்கள். அவர்களால் செய்துவிடவே முடியாதபடிக்கு அவர்களை நெருக்கக்கூடிய நிலையிலும் கூட துணிஞ்சு யார் செய்கிறார்கள்? அப்படி செய்கின்ற செயற்கரிய மனிதர்கள் தவத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களா, தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், தவம் ஈஸியா செஞ்சிடலாம், தானம் ஈஸியா செஞ்சிடலாம். கிடையாது, இரண்டுமே செயற்கரிய செயல்தான். ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு 3 நிமிஷம் உட்கார சொல்லுங்க, இன்றைய தலைமுறையால உட்கார முடியாது. ஒரு புத்தகத்தை அமைதியாக வாசிக்க சொல்லுங்கள், முடியாது. யாரேனும் பேசினால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து பொறுமையாக முழுமையாக அறிவுரையாக கேட்க சொல்லுங்கள், அவர்களால் முடியாது. தவம் என்பது மனநிலையிலே ஒரு புள்ளியில் தன்னுடைய அறிவை, புத்தியை, மனநிலையை நிறுத்துவது. இது மிக செயற்கரிய செயல். எதிரணியிலிருந்து தம்பி பிரிட்டோ பேசினார். 2 கதைகளை சொன்னார். அதான் வாசிச்ச அந்த அனுபவத்தை முழுக்க கொண்டு வந்து கொட்டினார். அந்த 2 கதைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை.
ஆனால் பேச்சாளர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் முரணான விஷயங்களை கூட ஒரே வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தி பேசிவிட்டு போய்விடுகிறார்கள். முதலில் சொன்ன அந்த மனப்பிரச்சனை இருக்கு இல்லையா, தும்மல் கதையில வந்த மனப்பிரச்சனை, அது இந்த சமூகம் வர்க்க ரீதியாக தொழிலாளர்கள் மீது திணித்து வைத்த அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக ஒருவன் எழுதிய கதை. அந்த கதை வந்ததற்கு பிறகுதான் ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது. மனதை அடக்குவதற்கு பெயர் அல்ல, அது அடிமைப்பட்டவனுடைய வலி, தொடர்ந்து அடிமைப்படுகின்றவனுடைய வலியைத்தான் தும்மல் கதை சொன்னது. அடுத்ததாக நீங்கள் சொன்ன நாவல் கதை வேறு. மனித பலவீனங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்டி விடுவார்கள் என்பதற்காக ஒரு மனிதனுடைய தவிப்பு. இரண்டும் வேறு வேறு நிலையில் சிந்திக்க வேண்டியது. என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் இப்படித்தான் பிழை நடக்கிறது. அடுத்து வந்து பேசினார்ல நம்முடைய நீலகண்டன், வைரமுத்து தான் பேசுறாரா நீலகண்டன் தான் பேசுறாரா, முழுமையா அவரை மருத்துவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்த கவிதையை முழுக்க வாசிச்சுட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், தவமாக உடலை பேணுகின்றவர்கள் கூட உறுப்புகளை தானம் செய்து விடுகிறார்களா? முடியுமா? நான் அப்படி சொல்றேன், தவம் கூட செஞ்சிடலாங்க, தானம் செய்ய முடியாது. தானம் என்கின்ற அந்த நிலை வருது இல்ல, உன்னை கொடுக்கணும்னு நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், யாருங்க வள்ளல்? யார் வள்ளல்? பணக்காரனா? பணக்காரனா வள்ளல்? எல்லா பணக்காரர்களும் வள்ளல்களா? பணம் இருக்கிறவனா கொடுத்துறானா? இல்ல. எவன் ஒருவன் மனம் படைத்திருக்கிறானோ அவன் தான் வள்ளலே தவிர பணம் படைத்தவன் இல்லை வள்ளல். இன்ஃபோசிஸ் நாராயணன் சொன்னார், அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் இல்லையா கொடை, வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன் கொடையாளன்டா. இது வரணுமே. தவம் கூட உட்கார்ந்து செய்து விடலாம். ஏன்னா ஐயா நல்லா சொன்னார் புலவர், தவம் என்பது தன்னிலை குறித்தது, தானம் என்பது முன்னிலை குறித்தது. உங்களுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதுவே கஷ்டம்தான். ஆனால் அதை கூட செய்து கொண்டவர்கள் உண்டு. முன்னால் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னை அழித்துக் கொள்ளுகின்றவர்கள் தான் தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் செயற்கரிய செயலிலே சிறந்தது என்று நாங்கள் பேசுகிறோம். நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே புத்தகத்தை பரிசாக கொடுக்கின்றவர்கள் பிடிக்கும், அதை மறைத்து மூடி கொடுக்கின்றவர்களை பிடிக்காது. நான் வாசித்தால் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நன்மை நடக்கும், இவர்களுக்கு ஏதேனும் சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக நான் என்னையே செதுக்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆயுதம் தான் புத்தகம். அந்த புத்தகம் என் கையில் வந்தவுடன் இது என்ன புத்தகம் என்று பார்ப்பதற்காக நான் முந்திக் கொண்டது தம்பி மனதை அடக்காத செயல் அல்ல, நன்மை செய்து கொள்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய ஒரு செயல். நான் இப்படி சொல்றேன், ஒரு மன்னன் உட்கார்ந்து இருக்கான். இதை யார் சொல்றா தெரியுமா? ரெண்டு இடத்துல வருது இந்த குறிப்பு. ஒன்னு கண்ணகி சொல்றா, இன்னொன்னு முத்தொள்ளாயிரத்தில் ஒரு கவிஞன் சொல்றான். இந்த ரெண்டு ஒரு வரலாற்று குறிப்பை ரெண்டு இடத்துல பார்க்கலாம். இது என்னன்னா, ஒரு புறா பறந்து வந்துச்சு, ஒரு மன்னன் உட்கார்ந்து இருந்தான், அவன் மடியில வந்து விழுந்துருச்சு. அந்த மடியில விழுந்த அந்த புறாவை எடுத்து பார்க்கறான், அது காயப்பட்டிருக்கு. அதை தேடி பருந்து ஒன்று வந்துருச்சு. இது என்னுடைய இறை, எனக்கு கொடு என்று கேட்கிறது அந்த பருந்து. சிபி என்ன பண்ணா, அந்த மன்னன் பேர் சிபி சக்கரவர்த்தி, அவன் என்ன பண்ணா, உனக்கு பசிக்குது, உனக்கு சோறு தானே வேணும், எனக்கு அந்த அந்த மாமிசம் வேண்டும். உடனே தன்னுடைய தொடையை அறுத்து புறாவுக்கு இணையா வச்சு கொடுத்துட்டான். இப்படி ஒரு குறிப்பு முத்தொள்ளாயிரத்தில் வருகிறது. தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான்ல, இது என்னடான்னு கேட்கிறான். நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, தானம் செய்வது என்பது தவத்தின் ஒரு பகுதி. தவத்தின் ஒரு பகுதி கிடையாது. தானம் செய்வது தவத்தின் பகுதி கிடையாது, அது வீரத்தின் பகுதி. இது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேட்கிறாங்க. அவன் உடம்ப அறுத்து கொடுக்கிறது இருக்குல்ல, உடம்ப கொடுக்கிறது இருக்குல்ல, உறுப்புகளை கொடுக்கிறது இருக்குல்ல, நீங்கள் செய்கின்ற தவத்தை விட மிக மேலான செயலாக இந்த தானம் இருக்கின்ற காரணத்தினால்தான் உறுப்பு தானத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணுல மனசு இருக்குல்ல, அது தானம் வழங்குகின்ற அந்த மனசு இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அது கொடுக்கணும்னு ஒரு மனசு வரும், அது ஒரு நெருப்பு மாதிரி பத்தம், அது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுக்கவே முடியாத படிக்கான இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இதை விட சிறந்த செயல் என்கிறேன் நான். இந்த மொத்தமா எடுத்து கொடுக்கிற அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்குல்ல, அது என்னன்றதை சொல்றேன் பாருங்க. அதை நான் பிடிச்சி வச்சு சொல்றேன். முடிஞ்சா
தானம் சிறந்ததா தவம் சிறந்ததா என்று அவையும் நடுவர் அவர்களும் தீர்ப்பு எழுதட்டும். ஒரு கலவரம் நடக்குதுயா இந்த நாட்டில். ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா ஓடுறா. அவ கிறிஸ்துவரா சீக்கியலா இந்துவா முஸ்லிமான்னு தெரியாது, பொம்பளை ஓடுறா. உடனே என்ன பண்றாங்க கலவரக்காரர்கள், அவன் கையில இருந்து பிள்ளைய பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி நெருப்புல போட்டாங்க. தாய் முன்னாலேயே போட்டாங்க. தாய் ஸ்தம்பிச்சுட்டா, மூளை ஸ்தம்பிச்சிருச்சு. ஸ்தம்பிச்சு பைத்தியம் ஆயிட்டு உட்கார்ந்துருக்கா கேம்ப்ல. நான் நேரடியாக அனுபவித்த விஷயம் இது. கேம்ப்ல உட்கார்ந்துருக்கா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு 5 மாச குழந்தை அதை எடுத்துட்டு அந்த பக்கமா வரா. அவ ஏதோ இழந்துருக்கா, அவளும் கேம்ப்ல இருக்கா. அப்போ இந்த அம்மா தலைவிரி கோலமா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவ குழந்தைய யாரோ பிடிச்சி தீயில போட்டாங்க, ஸ்தம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணா, தான் கையில இருக்கிற குழந்தைய டக்குனு போய் அந்த தாய் மடியில போட்டா. அவளுடைய புத்த சுவாதீனம் நின்று போனது. அவ உணர்வுக்கு வந்தாள். இதுக்கு உட்கார்ந்துகிட்டு யோசிக்கப்படாது, இது கொடுத்தா என்ன ஆகும். இந்த வினாடி இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாங்க காளி, அதாங்க சாமி. தவிக்கிறாங்க சீக்கிரமா மன அடக்கம் இல்லைன்னு. 1 மணி நேரத்தில் முடிவு பண்ண தம்பி, கொடுக்கணுமா இல்லையான்னு 1/2 மணி நேரத்தில் முடிவு பண்ணணும். இந்த துக்கம் தாழாமல் இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட துக்கத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு, என் பிள்ளைகளுடைய உறுப்பை யாருக்கு வேண்டுமானாலும் தானம் செய்யுங்கள், அவன் இந்த உறுப்புகளின் மூலமாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கட்டும் என்று தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையினுடைய உடலை அறுத்து கொடுக்கிறாள். ஒன்றை செய்ய வேண்டும் என்றால், நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த உறுப்பு தானத்திலே சீனியர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம புராணத்தில் இருக்கிறார், திண்ணப்பன்னு சொல்ற கண்ணப்பன். சாமி கண்ணில் அந்த ரத்தம் வருதுன்ன உடனே கண்ணை அப்பி கொடுத்தானே, இந்த பக்கத்துல இருந்து வருது கண்ணீர், செந்நீரா வருது. உடனே இன்னொரு கண்ணை எடுக்க போனா பாருங்க, அந்த மனம்தான் தான மனம். ஒன்ன கொடுக்கிறது இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கொடுக்கிறது இருக்குல்ல, அது இங்குதான் சாத்தியமாகும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தவம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கானது. ஆனால் எப்பொழுது அது சமூகத்திற்கு பயன்படும் என்றால், இந்த தான மனம் வருகின்ற பொழுதுதான் அது பயன்படும். தவச்சீலர்களையும் உயிரோடு வைத்திருப்பது தானம் கையில் கொண்டிருக்கின்றவர்களுடைய மனநிலைதான் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தவச்சீலர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? படிக்கிறோம் ஐயா படித்தவர், நான் படித்தவள். புத்தனுக்கு புத்தனால் பெருமை இல்லை, அசோகனால் தான் பெருமை. அசோகன் என்கின்ற சக்கரவர்த்தி என்ற ஒன்று இல்லை என்றால் புத்தம் இந்த மண்ணில் கிடையாது. செலவழிக்கிறாங்க இல்லையா பணம். இந்த தம்பி வந்தவுடனே இப்போதான் முளை விடுது. ஐயா வாங்குற கவர்ல அவர் தொட்ட உடனே எவ்வளவு காசுன்னு அவர் சொல்லிடுவாரா? எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு தானம் செய்கிறார் தெரியுமா? நல்லாசிரியர் விருது பெற்றவர். பணத்தை எண்ணாமல் அந்த கவரை அப்படியே குழந்தைகளினுடைய ஃபீஸ்க்காக கொடுக்கிற ஆளை பார்த்து கையில சொல்லிடுவாராம் எவ்வளவு. எப்படி இருக்கு பாரு. தவம் அப்படித்தான் பேசும். தானம், தவம் மூளை சம்பந்தப்பட்டது, தானம் மனம் சம்பந்தப்பட்டது. அது மனசுங்க. அது அந்த மனசை நீங்க எந்த உறுப்பினாலும் காட்டவே முடியாது. இதயத்தால் சிந்தியுங்கள், இதயத்தால் சிந்தியுங்கள். இதயம் என்ன சிந்திக்கக்கூடிய உறுப்பா? அது மூளையில் தான் சிந்திக்கிறோம். இதயம் என்கின்ற ஒன்றை ஏன் வைத்திருக்கிறார்கள்? இப்படி ஹார்ட்டை காட்டுறீங்களா? என்னத்துக்கு? அதுல என்ன இருக்கு? நான் இன்னொரு சொல்லவா? அது ஸ்தூலம், இது சூட்சுமம், இது வர்ச்சுவல், அது பிசிக்கல். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தவத்தினால் பயன் எது என்றால், தானத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இல்லை என்றால் நீங்கள் செய்த தவத்தினால் பலன் கிடையாது என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய பேருண்மை. 2 வார்த்தையை சொல்றார் வள்ளுவர். தானமும் தவமும் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். அது ஏன் தவமும் தானமும் சொல்ல? வானம்ங்கிற சொல்லுக்காகவா? கிடையாது. செய்கின்ற பிரேயர் செய்கின்ற இதயங்களை விட சிறந்தது உதவி செய்கின்ற கரங்கள் என்று சொன்னார் அன்னை தெரசா. உதவி செய்த கொடுக்கிற கரங்கள் இருக்கல்ல, இது பெருசுங்கிற நான். அதனால் தான் வாங்குகின்றவர்கள் கரம் கீழேயும் கொடுக்கின்றவர்கள் கரம் மேலேயும் இருக்கிறது. தவம் செய்கின்றவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், வரம் பெற்றவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன். வள்ளலார் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சுழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், 4 திங்களில் கண் இகழ்ந்த அப்ப வல்லேன் அல்லேன்கிறார்ல. நான் தவச்சீலன் தான், தவம் செய்கிறேன்.
இறைவனை நாடுகிறேன், இறைவனை போய் சேர்வதற்கான சூட்சுமம் அறிகிறேன், சித்தி பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த தானம் என்கின்ற விஷயத்தை என்னால் செய்துவிட முடியாதையா என்று வள்ளலார் அவர்களே சொல்லுகின்ற காரணத்தினால், எவ்வளவுதான் நீங்க தவம் பண்ணிக்கங்க, உங்களால முடியாது. தானம் பண்ண நினைச்சீங்கன்னா முடியும். மனம் வெளுக்க சாம்பல் இல்லைங்கிறான் பாரதி. வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. நீங்கள் செயற்கரிய செயலை செய்யவே முடியாது. தவம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் செயற்கரிய செயலாக இருந்தாலும் வாய்ப்பான வாழ்க்கை வாய்த்திருப்பது தானம் செய்கின்றவர்களுக்காகத்தான். தானம்தான் இன்றைய வாழ்க்கையில் செயற்கரிய செயலாக இருக்கிறது. இந்த பரப்புரையை நாம் உலகமெங்கும் பரப்புவோம், இருப்பதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவோம். உடல் இறந்துபட்டதற்கு பிறகு அது 4 பேருக்கு நன்மை கொடுக்கின்ற வகையில் மண்ணிற்கும் நெருப்பிற்கும் போகாமல் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லித் தருவோம். அந்த தானம்தான் செயற்கரிய செயல் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.